சகோதரிகளினுடைய உள்ளாடைகள் பரமேஸ்வர ஆலய முன்றலில கலைப்பீட மாணவர் ஒன்றியமானது மாணவர்களுடைய ஒழுக்காட்டு சார் நடவடிக்கைகள்ல எவ்வளவு தூரம் கவனம் செலுத்திலுமோ பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சார்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. நான் 8 பேருக்கு மட்டும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பிரசிடென்ட் இல்ல, 3500 மாணவர்களுக்கான தலைவர் தான் இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர். சகல மாணவர்களுடைய கருத்தினையும் நாங்கள் கேட்க வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பினையும் நாங்கள் கேட்கோம். இதுவிட மிக கவலையான ஒரு விஷயம், அந்த கல்லாசனம் அமைந்திருக்கிற பகுதியில நீங்க வேணுமெண்டா இதை நாங்கள் காட்டுறோம், தயவு செஞ்ச ஒளிப்பதிவுகளை நிப்பாட்டினா கூட பரவாயில்ல. மிக குரூரமான ஒரு விஷயம் என்னண்டா, வெளிப்படையா சொல்றோம், பெண்களினுடைய எங்களுடைய சகோதரிகளினுடைய உள்ளாடைகள் பரமேஸ்வர ஆலய முன்றலில மேற்படி கல்லாசனம் அமைந்த பகுதியில விடிய நாங்க பாருங்க தொங்க விடப்பட்டு கொண்டிருக்கிற சம்பவங்கள் 1-2 நாட்கள் நாங்கள் தான் அவதானிச்சிருக்கிறோம். அது தொடர்பான புகைப்படத்தை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்துறோம். ஆனா தயவு செய்து சமூக பொறுப்போட கேட்டுக்கொள்றோம், அந்த புகைப்படத்தினை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் என்றா ஒருத்தருக்கும் காட்ட வேண்டாம் என்ற கோரிக்கையோட நான் இந்த புகைப்படத்தில் இருக்கிற அந்த இதை மறைத்து விட்டு அந்த விஷயத்தை நான் காட்டுறேன். இந்த இடத்துல அப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பான விஷயங்களை மாணவ ஒழுக்காற்று சிரேஷ்ட ஆலோசகர்கள், சட்ட நிறைவேற்று அதிகாரி, கலைப்பீடாதிபதி, கலைப்பீட மாணவர் ஒன்றிய உறுப்பினர்கள், கலைப்பீட மாணவர்களுடைய வகுப்பு பிரதிநிதிகள் இருக்கின்ற கூட்டத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தாங்க இதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு பண்பாட்டு பல்கலைக்கழகம். எங்களோட பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இவ்வளவு பேண வேண்டி காணப்படுகிறது. இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவ்வாறான விடயங்களை செய்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை.